மார்க்கத்திற்காக முடிக்கிறது மூணாவது. நாலாவது வலி தீனிஹா, அவருடைய மார்க்கத்திற்காக. இந்த நான்கையும் பெருமானார் சொல்லிவிட்டு எதை தேர்ந்தெடுக்க சொல்கிறார்கள் பாருங்க. சொல்லுங்க நீங்க. எல்லாம் தெரியத்தான் செய்யுது எல்லாத்துக்கும். அப்படியே உட்கார்ந்து வேண்டியதா தெரிஞ்சு சொல்லுங்க. பெருமானார் சொல்கிறார்கள் நான்காவதாக வலி தீனிஹா என்று சொல்லி காட்டி ஃபவர் பிதாத்தி தீன், தீனுடைய பெண்ணை எடுப்பதிலே நீங்கள் வெற்றி அடைந்து கொள்ளுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். என் அருமை சகோதரர்களே, அப்ப பொருள் உள்ளவங்களுக்கு மதிப்பு இல்லையா, அழகு உள்ளவங்களுக்கு மதிப்பு இல்லையா, வம்சத்தில் உள்ளவங்களுக்கு மதிப்பு இல்லையா? இல்ல, இந்த மூன்றும் இருந்தும் தீன் இல்லை என்றால் மதிப்பு இல்லை. என்ன இருக்குது? அழகு இருக்குது, காசு இருக்குது, வம்சத்தினுடைய பெருமை இருக்குது, ஆனா என்ன இல்ல? தீன் இல்ல. தீன்டா என்ன? அஹ்லாக், நல்ல குணம் இல்ல. என்ன செய்ய முடியும்? கல்யாணம் முடிக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கு, அடுத்தடுத்த நாளைக்கு சந்தோஷமா இருக்கு. அப்புறம் போக 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 அந்த வாழ்க்கையினுடைய அந்த இன்பம் குறைஞ்சிக்கிட்டே போயிடும். அதாவது ஒரு கல்யாணத்துக்கு ஒரு அத்தாவும் மகனுக்கு ஒரு குடும்பத்தோட போயிருந்தாங்க ஒரு கல்யாணத்துக்கு. கல்யாணம் முடிஞ்சிருச்சு. கல்யாணம் முடிஞ்ச உடனே பொண்ணு மாப்பிள்ளை தாய் வீட்டுக்கு போகல, மாப்பிள்ளை வீட்டுக்கு. மாப்பிள்ளை வீட்டுக்கு பொண்ணு மாப்பிள்ளைக்கு போகும்போது பொண்ணு அழுகுது. அழுகுமா இல்லையா? மணப்பெண் அழுகுது. மாப்பிள்ளை சிரிச்சுட்டு இருக்கிறார். அப்ப இந்த பையன் கேட்கிறான் அத்தாவை பார்த்து, அத்தா அத்தா ஏன் இந்த ஆண்டி மட்டும் அழுகுறாங்க, இந்த அங்கிள் சிரிச்சுட்டு இருக்கிறாரு. என்ன என்ன கேட்க சொல்லுங்க. பயப்படாத சொல்லுங்க, எல்லாரும் மேலதான் இருக்கிறாங்க. ஏன் அந்த ஆண்டி மட்டும் அழுகுது, இந்த அங்கிள் சிரிச்சுட்டே இருக்கிறாரு. அப்ப அவர் சொன்னாரா, ஆண்டி இன்னைக்கு அழுவாங்க, அங்கிள் 2 மணி நேரத்துக்கு அழுவாங்க. அங்கிள் இன்னும் 2 மணி நேரம் சென்று அழுவாரு, ஆண்டி இன்னைக்கு அழுது முடிச்சுடுவாங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி நல்ல குணங்கள் இல்லை என்றால் இவைகள் மூன்றும் இருந்தும் எந்த பிரயோஜனமுமே கிடையாது. அதனால என் அருமை சகோதர சகோதரிகளே, உங்களுடைய பிள்ளைகள் அழகாக இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகள் குணத்தால் அதாவது பொருளாதாரத்தில் நல்ல சிறப்பாக இருக்கலாம், அதே நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகள் வம்சத்தால் மிக சிறப்பானவர்களாக இருக்கலாம். ஆனால் அந்த பிள்ளையிடத்திலே ஒழுக்கம் இல்லை என்றால், அந்த பிள்ளையிடத்திலே பண்பு இல்லை என்றால், அந்த பிள்ளையிடத்திலே மார்க்கம் இல்லை என்றால் இந்த மூணும் இருந்து பிரயோஜனம். எது மாதிரி? நான் அடிக்கடி ஒரு கதை ஒன்று சொல்றேன் இல்லையா? 3 பேர் போட்ல போன கதை அடிக்கடி சொல்லுவேன். இன்ஜினியர், டாக்டர், வக்கீல் 3 பேர் போவாங்க. 3 பேர் என்ன செய்வாங்க, அந்த போட்டுக்கார பையில கேள்வி வருவாங்க. போட்டு போயிட்டு இருக்கு, அதுல 3 பேர் பயணம் போறாங்க. ஒரு ஆள் யாரு? இன்ஜினியர், ஒரு ஆள் டாக்டர், ஒரு ஆள் வக்கீல். போட்டுக்கார போய் போட்டை ஓடிட்டு போறான். போட்டை ஓடிட்டு போகும்போது டாக்டர் கேட்கிறாரு அந்த பையனை பார்த்து, ஏப்பா உனக்கு மருத்துவத்தை பத்தி தெரியுமா கேட்கிறாரு, மெடிசனை பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு. அப்ப அந்த பையன் சொல்றான், ஐயா அதெல்லாம் எனக்கு தெரியாது, இந்த போட்டு தாயா ஓட்ட தெரியும். பார்ப்போம், ஆயில காவாசியை வீணாக்கிட்டேன். என்ன சொல்றாரு? ஆயில காவாசியை நீ வீணாக்கி விட்டையா. அதால போயிட்டு போகுது. 2வது இன்ஜினியர் கேட்கிறாரு, ஏப்பா கட்டட கலையை பத்தி உனக்கு தெரியுமா, எப்படி கட்டடம் கட்டுறதுன்னு உனக்கு தெரியுமா? அவ சொல்றாரு, அதெல்லாம் தெரியாது, ஏன் போட்டு தாயா ஓட்ட தெரியும். போ ஆயுசுல பாதியை வீணாக்கிட்டே அப்படின்னு. 3வது லோயர் கேட்கிறாரு, சட்டத்தை பத்தி உனக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியாது, இந்த போட்டு ஓட்டத்தான் தெரியும். ஆயுசுல முக்காவாசியை வீணாக்கிட்டே அப்படின்னு. போட்டு போயிட்டே இருக்குது, காத்து வேகம் அடிக்குது, மழை வர்ற மாதிரி இருக்குது, போட்டு ஆடுது விட்டுக்கிட்டு. அப்ப இந்த போட்டு ஓட்டுறவன் கேட்கிறான், ஐயா உங்க 3 பேருக்கு நீச்சல் அடிக்க தெரியுமா கேட்கிறான். என்ன ஐயா உங்க 3 பேருக்கு நீச்சல் அடிக்க தெரியுமா கேட்கிறான். 3 பேர் முடிக்கிறான். நீச்சல் அடிக்க தெரியுதையே, போட்டு கவலை போகுது, இவன் உள்ள விட்டான். அட பாவியலா, நீங்க முழு ஆயுசையும் வீணாக்கிறீங்களா, போட்டு எப்படி தப்பிச்சு? எப்படி நீங்க முழு ஆயுசையும் வீணாக்கி முங்கிட்டேடா, நான் தப்பிச்சேன்னு வெளியே வந்துட்டான். ஜோக்கா சொல்லுவாங்க. இதே மாதிரி மார்க்கம் இல்லை என்றால் இந்த 3 இருந்து பிரயோஜனமே கிடையாது. அதனால நாம பொண்ணு பார்க்க போகும்போது நாம முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும், உங்க மகளை என் மகனுக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்கிறோம், உங்க மக அப்படின்னு போய் கேட்க போகுது. இப்போ நான் என்ன சொல்றேன், உங்க வீட்டு பொண்ணை முடிக்கிறதுக்கு நாங்க எல்லாரும் வந்திருக்கிறோம்,
பொண்ணுக்கு என்ன தருவைய என்ன போடுவைய, என்ன தருவைய என்ன போடுவைய, முதல் கேள்வி. அப்படி கேட்கக்கூடாது. அப்படி கேட்டா நம்ம திருத்திக்கிறோம். உங்க பொண்ணு ஓதி இருக்கான்னு முதல்ல கேளுங்க. யாராவது கேட்டுக்குமா? உங்க பொண்ணு குர்ஆன் ஓதி இருக்கா? உங்க பொண்ணு நல்லா ஹதீஸ் படிச்சிருக்கா? உங்க பொண்ணு 5 வேளை நல்லா தொழுமா? உங்க பொண்ணு தாய் தகப்பனுக்கு கட்டுப்பட்டு கிடக்குமா அப்படின்னு யாராச்சும் கேட்டிருக்கிறோமா? கேட்கறது இல்ல. ஏன் சொன்னா அது இந்த உள்ள சூழ்நிலையில வந்து என்ன செய்றாங்க, பொருளாதாரத்தை தான் மெயினா நினைக்கிறாங்க. அவன் கட்டி அவன் அழுது போறான், நமக்கு தேவை என்னது, காசு வந்துட்டு போகுது, ஜாமான் வந்துட்டு போகுது நினைக்கிறோம். அது மகாபெரிய தப்பு. அந்த பெண்ணுக்கு நீங்க நல்ல குர்ஆன் ஓத கத்துக் கொடுங்க. நறுமை தாய்மார்களே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல குர்ஆன் ஓத கத்துக் கொடுங்க, நல்ல அஹ்லாக் சொல்லிக் கொடுங்க, நல்ல பண்பாடுகளை சொல்லிக் கொடுங்க. பெரியவங்களை எப்படி மதிக்கிறது, மாமியாரை எப்படி மதிக்கிறது, மருமகனா போனா எப்படி நடந்துக்கிறது என்ற எல்லா விவரங்களையும் அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா சின்ன குழந்தை, அதுக்கு யார் சொல்லிக் கொடுக்கிறது? அந்த மாதிரி சொல்லிக் கொடுத்து ஒரு நல்ல பெண்மணியை ஒரு வீட்டுக்கு அனுப்பினால், ஒரு வீட்டுக்கு வரக்கூடிய மருமக எப்பேற்பட்ட பொறுப்பை சுமக்கிறா தெரியுமா? ஒரு வீட்டுக்கு வரக்கூடிய மருமக அல்லாஹ் சொல்லுகிறான், நீ திருமணம் முடி, அந்த பெண் வருவதன் மூலமாக உன்னுடைய செல்வம் உனக்கு பெருகும், உன்னுடைய வீட்டிலே அல்லாஹ் ரிஸ்கை தருவான், திருமணம் முடி என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சில பொண்ணுகள் சொன்னாலியா, பெண்கள் நாங்க வீட்டுக்கு வரதுனால செல்வம் வந்துச்சு உங்களுக்கு என்று சொல்வார்கள். அது உண்மை, பொய் இல்லை, அது உண்மை. ஒரு மருமகளே தன்னுடைய வீட்டுக்கு வந்து என்னென்ன வேலை செய்யறா தெரியுமா? ஒரு கணவனுக்கு மனைவியாக, ஒரு பிள்ளைக்கு தாயாக, ஒரு வீட்டை பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பாக, மாமனார் மாமியாருக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு மருமகனாக, கணக்கு வழக்கு பார்க்கக்கூடிய ஒரு கணக்கு பிள்ளையாக, எல்லா வகைகளிலேயும் அந்த பெண்ணு அந்த குடும்பத்திற்கு ஒரு பெரிய பொறுப்பை சுமக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெறுகிறார் அந்த மருமகன். எவ்வளவு பொறுப்பு அந்த பொறுப்பு. அந்த பொறுப்புக்கு உரிய மருமக்களை நாம் உருவாக்கி இருக்கிறோமா? அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுங்கள். இப்படித்தான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படித்தான் துடன் போடணும், பொது இடங்களுக்கு போகும்போது இப்படித்தான் போகணும், அந்நிய ஆடவர்களுக்கு மத்தியில போகக்கூடாது, குர்ஆன் படிக்கணும், ஹதீஸ படிக்கணும் என்ற ஒழுக்க கட்டுப்பாடுகளை அந்த பிஞ்சு உள்ளங்களிலே போடும் பொழுது நிச்சயமாக அது ஆரம்பத்திலேயே அது நல்ல வெக்கஸ்பாவம் உள்ள பிள்ளையாக, ஹுர்மத் உள்ள பிள்ளையாக அது வந்துச்சுன்னு சொன்னா, ஒரு வீட்டுக்கு அது போகும்போது அந்த வீடு எப்படி இருக்கும்? ரூமாக்கும் சொல்லுங்க, ரூமாக்கும் சொர்க்கா, அது சொர்க்கலோக பூமியாக இருக்கும். அதுக்கு நேர் மாத்தமா போய் அங்க போய் உட்கார்ந்துச்சுன்னு சொன்னா அந்த வீடு எப்படி இருக்கும்? அதுக்கு நேர் மாத்தம். ஆக என் அருமை தாய்மார்களே, அருமை சகோதரர்களே, உங்களிடத்திலே செல்வம் இருக்கலாம், உங்களிடத்திலே வம்ச பெருமை இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைக்கு அழகு இருக்கலாம், ஆனால் நல்ல தீன் இருக்குமா? இந்த நேரத்தில் நீங்க பிளாஷ் பண்ணி பார்த்துக்கங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை நான் சொல்லிட்டேன். ஒரு கண்ணாடிக்கு முன்னால போய் நின்று எப்படி நம்முடைய உடலுடைய வெளிப்புற தோற்றத்தை பார்த்து சரி செய்து விடுகிறோமோ, அது ஒரு கயிற்று கட்டில், கட்டில் இருக்கிற கட்டில், அதாவது கயிறுல கட்டின கட்டில். மூணாவது தோல்ல செஞ்ச ஒரு மெத்த, கூலிட்ல செஞ்ச ஒரு மெத்த. நாலாவது தோல்ல ஒரு தண்ணி கொடுக்குற ஒரு குருவை. அப்புறம் தண்ணி போடுற ஒரு துருத்தி, நீர் துருத்தி. 2 திருகை. திருகைலாம் தெரியல, மாவாட்டுறது. இப்ப அதெல்லாம் கிடையாது. இப்ப எல்லாம் மாவாட்ட விட்டமாக எல்லாம் ஓடி போயிடும். என்ன சாப்பிடாது மாவாட்ட விட்டாங்க இம்சாக்க மிஷின் வச்ச சுச்சியை போட்ட உடனே ஓடுது, அமர்த்தினோடனே மாவு ரெடி ஆயிடுது, 5 நிமிஷத்துல அப்ப ரெடி ஆயிடுது, தோசை ரெடி ஆயிடுது, இட்லி ரெடி ஆயிடுது. மா இதெல்லாம் எலக்ட்ரிக், இதெல்லாம் நல்லது இல்ல, சும்மா போட்டு ஆட்டுங்க, திருகையில போட்டு ஆட்டுங்கன்னு சொன்னவாங்க. என்ன ஆச்சுனா இவருக்கு நல்லா தானே இருந்தாரு, திருகையை போட்டு ஆரம்பிச்சாரு இந்த காலத்துல, 8 காலமாக பேச ஆரம்பிச்சுக்கோங்க. பாருங்க, அந்த காலத்துல 2 திருகை கொடுத்துருக்காங்க, 2 திருகை, அப்புறம் ஒரு மண் பானை. இதுதான் பாத்திமா நாயகி போகும்போது கொண்டு போன அந்த சீரம் கிடையாது, அந்த சீர் வரிசை. வரிசை தமிழ்ல சீர்னு சொன்னா வந்து சிறப்பு வரிசை. ஊர்ல பரவாயில்ல, வரிசை முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பு. வரிசைனா சிறப்புன்னு அர்த்தம். ரொம்ப பேருக்கு தெரியாது வரிசைனா என்னன்னு தெரியாது. வரிசைனா சிறப்பு, சீர்னா சிறப்பு. அதனால பாத்திமா நாயகி ஒரு சிறப்பு செஞ்சு சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்ததுனால நம்முடைய இசைப்பரசு யாரு? இஸ்லாமிய பாட்டுல அவங்க
ஒரு பாடல் பாடினாங்க பாத்திமா நாயை பத்தி. தண்ணி இருக்கா? தண்ணி குடிச்ச பாட்டு வேகமா சொல்றாங்க. ஃபாத்திமா வாழ்ந்த முறை உனக்கு தெரியுமா? ஃபாத்திமா வாழ்ந்த முறை உனக்கு தெரியுமா? அந்த பாதையிலே வந்த பெண்ணே நீ சொல்லம்மா. உத்தம திருநபியின் மகனல்லவா, உத்தம திருநபியின் மகனல்லவா, நமது உண்மை வீரர் அடியாரின் மனைவி அல்லவா, சத்தியம் காத்து நின்ற இதயம் அல்லவா, சத்தியம் காத்து நின்ற இதயம் அல்லவா, நல்ல செல்வங்களாம் ஹசன் ஹுசைன் அன்னை அல்லவா, அருமை அன்னை அல்லவா. ஃபாத்திமா வாழ்ந்த முறை உனக்கு தெரியுமா? அந்த பாதையிலே வந்த பெண்ணே நீ சொல்லம்மா. கணவரின் சொல்வணங்கி நடந்தவர் அன்றோ, அலிரலில்லாஹு என்ன சொன்னாலும் அப்படியே கேட்கலாம். கணவரின் சொல்வணங்கி நடந்தவர் அன்றோ, உயர் கண்ணியத்தின் இருப்பிடமாய் திகழ்ந்தவர் அன்றோ, குணமுடன் எளிய வாழ்க்கை வாழ்ந்தவர் அன்றோ. திருநைய திருகி திருகி கையெல்லாம் பொத்து போச்சான். ரசூலுல்லாஹ் போய் காட்டுறார், யார் ரசூலுல்லாஹ் திருகையில திருகி திருகி கையெல்லாம் பொத்து போச்சு, யாராச்சும் ஒரு வேலை பார்க்கறதுக்கு ஒரு ஆள் தாங்க இருக்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என் அருமை மகளே, நீங்க அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஒரு துவாவை சொல்லித்தரேன், அந்த துவாவை நீங்க ஓதிட்டு வாங்க சொன்னாங்க. சொல்லுங்க யார் சொல்லலாம். படுக்கிறதுக்கு முன்னால சுப்ஹானல்லாஹ் 33 தடவை சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை சொல்லுங்க, அல்லாஹு அக்பர் 33 தடவை சொல்லுங்க. அதை ஓதி உங்க மேலாம் தடவிக்கிறீங்க, உங்க உடம்புல ஏற்படக்கூடிய எல்லா வலியும் பறந்துன்னு சொன்னாங்க. ஏன் ரசூலுல்லாஹ்க்கு 2 மேடு கொடுக்க தெரியாது? மேடு கொண்டு போங்க, கொடுக்க தெரியாது. அந்த ஈமானுடைய பலத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹ் ஃபாத்திமா நாயகி சொன்னாங்க, உடனே எடுத்துட்டு போயிட்டாங்க. நான் சொல்றாங்க, குணமுடன் எளிய வாழ்க்கை வாழ்ந்தவர் என்றோ, நல்ல குடும்பம் தன்னில் குலவிளக்காய் திகழ்ந்தவர் என்றோ, திகழ்ந்தவர் என்றோ. ஃபாத்திமா படிக்கல, ஃபாத்திமா வாழ்ந்த முறை உனக்கு தெரியும். எல்லாரும் பாட எழுத சும்மா தெரியாது நினைக்காதீங்க. பாட விட்டோம்னா எல்லாம் இதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு பாட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி வேற தாய்மார்கள் எல்லாம் பாடுறாங்கலாம் இருக்குது. என்ன பாடுங்க. ஃபாத்திமா வாழ்ந்த முறை உனக்கு தெரியுமா? அந்த பாதையிலே வந்த பெண்ணே நீ சொல்லம்மா. அறிவு தந்த திருமறையின் விளக்கம் அல்லவா, அறிவு தந்த திருமறையின் விளக்கம் அல்லவா, அந்த அமைதி நெஞ்சம் எல்லோருக்கும் பொதுவல்லவா, பொறுமையின் உருவமான நங்கை அல்லவா, இந்த புவி போற்றும் மாணவியின் மங்கை அல்லவா, குலநங்கை அல்லவா. இன்னும் தயக்கமென்ன எண்ணி பாரமா, தாய்மார்களே, இன்னும் தயக்கமென்ன எண்ணி பாரமா, இந்த இகவாழ்வு நிலையல்ல உணர்ந்து கொள்ளமா. உலகத்தில் எப்போ நிரந்தரமா வாழ முடியுமா? இந்த இகவாழ்வு நிலையில்லை, இந்த இகவாழ்வு நிலையல்ல உணர்ந்து கொள்ளமா. உண்மை தீன் வழியை மறந்ததேனமா, இஸ்லாமிய முறைப்படி திருமணம் செய்ய மறந்ததேனமா. நல்ல உத்தமியா ஃபாத்திமா போல் வாழ்ந்து காட்டம்மா, வாழ்ந்து காட்டம்மா. படிங்க. ஃபாத்திமா வாழ்ந்த முறை உனக்கு தெரியுமா? ஃபாத்திமா வாழ்ந்த முறை உனக்கு தெரியுமா? அந்த பாதையிலே வந்த பெண்ணே நீ சொல்லம்மா. சொன்னாங்க பாட்டு. சரி, அடுத்து பெண்கள் வாங்கக்கூடாது, சீதனம் வாங்கக்கூடாது, ஒன்று வாங்கக்கூடாது. ஆனா இப்ப என்ன சொல்லுவாங்க தெரியுமா?
ஊர் வளமை போல செய்யுங்க. உங்க பொண்ணு உங்க மாப்பிள்ளை ஊர் வளமை எப்படி அப்படி செய்யுங்க. ஊர் வளமை என்ன? அப்பதான் ஒரு பெரிய பணக்காரன் கல்யாணம் முடிச்சிருப்பாரு. நம்ம பிள்ளைக்கு காடி வாங்கி கொடுத்துருப்பாரு, வீடு வாங்கி கொடுத்துருப்பாரு, எல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாரு. அது மாதிரி செய்ய முடியுமா? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 3 பொம்பளை பிள்ளைய பெத்தா சொல்லுங்க அரசு. அது அந்த காலத்துல. ஆனா நம்ம நபி என்ன சொல்றாரு தெரியுமா? 3 பொம்பளை பிள்ளைய பெத்தா உங்களுக்கு சொர்க்கம்னு சொன்னாங்க. ஏன் தெரியுமா? அந்த 3 பெண் பிள்ளைகளினால் ஏற்படக்கூடிய பரக்கத் இருக்கிறதே உங்களை சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்த்து. நம்ம கடைசி வரைக்கும் காப்பாற்றுறது யார் தெரியுமா? என் அருமை சகோதரர்களே சொல்லுங்க, யாரு? ஆண் பிள்ளைகள் எத்தனை பேர் இருந்தாலும் தனக்கு மரியாதையோடு பாசத்தோடு இருப்பார்கள். ஆனால் அதை விட பாசத்தோடு இருப்பவர்கள் பெண் பிள்ளைகள். அந்த அளவுக்கு பாசமா இருப்பாங்க பெற்றோர் கவனிக்கிறது சொல்றது. அந்த மாதிரி பிள்ளைகளை நாம் உருவாக்குவது என்று சொன்னால் மார்க்க பிரகாரம் உருவாக்கினால்தான் கிடைக்கும். இல்லைன்னா பாபாய் சொல்லிட்டு போயிடும். பாபாய் கல்யாணம் பண்ணியாச்சு, நாங்க போயிட்டு வரோம், அத்தா அம்மாவை நீங்க பழைய வீட்டுல உட்காந்துக்கிறீங்க, நாங்க புது வீடு அங்க வாங்கியிருக்கிறோம் புத்திராஜயாவில, அங்க போய் இருக்கிறோம், பெருநாளைக்கு வந்தவங்களுக்கு காட்டிக்கிறோம். கடைசி நம்மளா கடந்து ஒத்தாரா கடந்து கஷ்டப்படணும். மண்டை இடிக்கி தலைக்கு ஒண்ணு, காய்ச்சலுக்கு மருந்து ஒண்ணு, நம்மளாம் சிரமப்படணும். நல்ல பிள்ளைகளை பெற்றோம் சொன்னா, நல்ல அகலாக கொடுத்தோம் சொன்னா, அது எங்க இருந்தா நம்மளுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கும், நமக்கு ஆதரவு சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ். அடுத்து கல்யாணம் நேரம் ஓடிட்டு, கல்யாணத்துக்கு பேசி முடிச்சாச்சு. அடுத்து என்ன செய்வா தெரியுமா? எப்ப கல்யாணம் வச்சுக்கலாம். நீ பாட்டு தேதியில முடிச்சு நிக்காத, இந்த போமோட்ட போ. யார்ட்ட? உங்க ஒரு போமோட்டமா, அந்த போமோட்ட போய் எந்த நேரத்துல கல்யாணம் முடிச்சா நல்லா வாழும். நடக்குதா இல்லையா? நீங்க அதெல்லாம் பார்த்துட்டு தேய்ப்புற நிறமுற கிழமை நேரம் ராகு காலம் கண்ட என்னவோ காலம் சொல்லாத இல்லையா? ராகு காலம் யமகண்டம் அப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கே தெரியல. இத்தனை வருஷமா உட்கார்ந்துருக்கிறது பையன் சொன்னாக்க யமகண்டம். நம்ம பிள்ளை எவ்வளவு உஷாரா இருக்கா பார்த்தீங்களா? இல்ல அதான் பாக்குறோம். யமகண்டம் எப்ப, ராகு காலம் எப்ப. எங்க ஊர்ல இருந்து அவர் பெரிய சாமி அவர் சொல்லுவாங்க, கல்யாணத்தை வெள்ளிக்கிழமை செய்யுங்க, பள்ளிவாசல்ல செய்யுங்க, பகல்ல செய்யுங்க சொல்லுவாங்க. வெள்ளி பள்ளி பகல். எவ்வளவு அருமையானது. வெள்ளிக்கிழமை எப்படி எல்லாரும் ஜும்மா தொழுதுட்டு வந்து ஒதுவோட உட்கார்ந்து அந்த மணமக்களுக்காக துவா செய்யறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, நாட்களிலேயே மிக சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை. மூணாவது, பகல்ல நடக்குது. சில ஊர்ல ராத்திரி கல்யாணம் நடக்கும், பார்த்திருக்கீங்களா? ராத்திரி கல்யாணம் 10 மணிக்கு ஆரம்பிச்ச கல்யாண ஊர்வலம் சுத்துவாங்க 12 மணி 1 மணி ஆயிடும். வீட்டுல எப்ப நிக்கா வருவா தெரியுமா? 1 மணிக்கு நிக்கா நடக்குது நெடுச்சாமத்துல. அல்ஹம்துலில்லாஹ். ஆயிஷா தூங்க விட மாட்டாங்க. மாப்பிள்ளை சுத்திட்டு வர நீங்க உட்காருங்க. உட்கார்ந்து நம்ம ஆயிஷா உட்கார்ந்துட்டே இருக்கணும். இப்பெல்லாம் மாப்பிள்ளை ஒரு பார்த்து எது ஓதணுமே, நிக்கா ஓதணுமே அப்படின்னு 1 மணிக்கு வந்தோட ஓதப்பா. இப்படி நடந்துட்டு இருந்துச்சு ஒரு ஊர்ல. நான் ஊர்ல இருக்க போகும்போது ஒரு ஊர்ல சட்டம் போட்டாங்க, 10 மணிக்கு மேல மாப்பிள்ளை வந்தா நிக்கா ஓத மாட்டோம். எத்தனை மணிக்கு மேல? 10 மணிக்கு மேல மாப்பிள்ளை வந்தா பள்ளிவாசல்ல நாங்க நிக்கா ஓத மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னமோ தெரியல, அன்னைக்கு அந்த மாப்பிள்ளைக்கு லேட்டா போச்சு. 10:15 போச்சு. 10:15 பள்ளிவாசல் மாப்பிள்ளை வந்துருச்சு. ஜமாஅத்து வீட்டுக்கு போயிடுச்சு. என்ன சொல்லி போயிட்டாங்க? மாப்பிள்ளைய பள்ளிவாசல்ல படுத்து தூங்க சொல்லு, காலையில சுபுக்கு நாங்க எல்லாரும் வந்து கல்யாணம் முடிச்சு வைக்கிறோம் அப்படின்னு. தலைவிதியே நம்ம சட்டையை கட்டி போட்டு படுத்துக்கணும் தான். மாப்பிள்ளைக்கார பையன் மாலையில எல்லாத்தையும் கலட்டி மேல போட்டு ஒரு துண்டை வச்சுட்டு படுத்துக்கிறான். கல்யாணம் முடிச்ச மாப்பிள்ளை வீட்டுல போய் நல்லா அழகா தூக்குறத விட்டு போய் நேரம் காலத்துல கல்யாணம் முடிச்சு பாருங்க, பள்ளிவாசல்ல வந்து படுத்துக்கிறாரு. சுபு வரைக்கும் எல்லாரும் உட்காந்துக்கிறாங்க, படுத்துக்கிறாங்க. அப்புறம் சுபுக்கு பாக்க சொன்னதுக்கு அப்புறம் சுபுக்கு தொழுதுட்டு நிக்கா நடந்துச்சு. இது உண்மையான செய்தி. தமிழ்நாட்டில் நடந்த ஒரு ஊர்ல. ஆக இரவு நேரத்துல கல்யாணம் பண்றது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? கரண்ட் இல்லாம போயிடும், சாப்பாடு வச்சுட்டு இருப்போம், அப்பதான் லைட் எரியும், டப்பு நமக்கு ஆயிட்டு. தமிழ்நாட்டுக்கு ஒரு பழமொழி இருக்கு, எலக்ட்ரிய நம்பி இலை போடாதுன்னு சொல்லுவாங்க. இலையை பிரிச்சுனாங்க, இலை நம்ப கூடாது. சோறை வச்சுட்டா திடீர்னு லைட் ஆகுதோ பள்ளி வந்து விடுதோம். பள்ளிக்கு அதை சீச்சா அதை சேர்த்து நல்லா சுவையை சாப்பிட வேண்டியது.
இல்ல நீ கல்யாணம் வந்து வேற மாதிரி இருக்குது. நீங்க திருமணத்தை பத்தி பேசுறோம், அருமையான விருந்து வேலை இருக்கிறது. திருமணம் ஆஜி பாருக்கு வச்சிருக்கிற அருமையான விருந்து வேலை இருக்கிற நல்ல வாசம் மனமா நம்ம ஆஜி பாரு பசன் சுங்கப்பட்டாளிகள் ஆகி கொடுத்துட்டு இருக்காரு பாருங்க. அவருடைய ஈமானத்தை பாத்தீங்களா? சுங்கப்பட்டாளிகள் எங்க இருக்கு? இப்ப இருக்கிற ஹாஜியத்தை கூட கேட்ட மாதிரி மக்காவுல சிறப்பான ஒரு KFC மாதிரி உள்ள கோழி இருக்கு, அல்பை. எல்லாரும் மக்காவுக்கு அங்க அல்பைக்கு தான் வாங்கி சாப்பிடுறது. அந்த அல்பைக்கு வந்து இன்னைக்கு இறங்கி இருக்கு எல்லாம் அருமையான சாப்பாடு. அந்த திருமணம் பத்தி பேசுறவங்க எல்லாத்துக்கும் அந்த விருந்து தராரு ஹாஜி பாரு பசன். அவருக்காக நம்ம அனைவரும் துஆ செய்வோமாக. பாத்தீங்களா எங்க இருந்து நமக்காக கொடுத்துறாரு சீதே. அடுத்து பாருங்க, போய் நம்ம என்ன செய்யறோம், அவருக்கு போய் நேரம் கேட்கிறோம். நேரத்தை சொல்லுங்க, காலத்தை சொல்லுங்க. இஸ்லாமிய முறை பிரகாரம் ஒரு திருமணம் முடிப்பதற்கு நேரம் காலம் பார்க்க கூடாது, ஹராம். நாள் நட்சத்திரம் பார்க்க கூடாது, ராகு காலம் யமகண்டம் பார்க்க கூடாது. ஒரு நல்ல சிறப்பான நாள் வெள்ளிக்கிழமையா, வெள்ளிக்கிழமை சிறப்பான நாள், அதை தேர்ந்தெடுங்க. நீங்களா தேர்ந்தெடுக்க, எல்லாரும் தெரியும் சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை. அல்லது ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் லீவா, ஞாயிற்றுக்கிழமை. அதுவே மலேசியாவை பொறுத்தளவுல காதியார் எந்த நேரத்தை நமக்கு சொல்றாரோ அந்த நேரம் தான் நல்ல நமக்கு சிறப்பா அமையும். ஏன்னா நம்ம போய் அங்கே சொல்ல முடியாது, காதியாரு நீங்க 9 மணிக்கு தான் வந்து கல்யாணம் முடிச்சு வச்சு விட்டோம் அவர் கேட்க மாட்டாரு. நான் 10 மணிக்கு தான் வரணும், 11 மணிக்கு தான் முடிப்பேன்னு சொல்லிட்டு போறாரு. அதை சொன்னா அது ஒரு பெரிய வேடிக்கை. எது இந்த காதியாருக்கு முன்னால உட்கார்ந்து நம்ம மாப்பிள்ளைய படுற பாடு, அவர் சொல்லித்தர அந்த வார்த்தையை சொல்ல முடியாம போட்டு திணறி மேலுகாலாம் வேர்த்து போய் அங்கேயாவது வேர்த்துருது, மேலுகாலாம் வேர்த்து படப்படப்பா போய். ஏன்னா அவர் ஒரே வார்த்தையை சொல்லணும், ஒரே மூச்சுல. ஆனா இந்தியாவில் அதான் கிடையாது. சம்மதமா, இன்னாருடைய மகனை இன்னாருக்கு உனக்கு கல்யாணம் முடிச்சாங்க, சம்மதமா 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 அல்ஃபாத்திஹா. எவ்வளவு சின்னாங்க பாத்தீங்களா? இங்க அக்கு தெரியுமானியா அவரது terima nikahnya dengan mas kawin 300 ringgit tunai. Atau யாவத்தோட வச்சிருக்காரு. அது பிடிச்ச ஒரு கையை ஒரு குழு கொடுப்பார். அதுல அந்த கையை குழுக்க போகும்போது கொஞ்சம் பயம் வந்துரு. அது மாதிரி சில வார்த்தையை நல்லா ஏமா சொல்லி முடிச்சிடும். ஒரே வார்த்தையில சொல்றாங்கலாம் இருக்குது. ஆனா நம்ம பிள்ளைங்க எல்லாம் ஒரே வார்த்தையில சொல்றாங்க இங்க எல்லாரும். அப்படித்தானே? இன்ஷா அல்லாஹ் உங்க கல்யாணத்துக்கு நம்மள்ட்ட வாங்க, நான் சொல்லி தரேன். ஒரே வார்த்தையை சொல்லி முடிச்சிருக்கேன் இன்ஷா அல்லாஹ். நீ எல்லாம் ஆச்சரியப்படணும், அப்படி சொல்றாங்க. அதனால நேர காலம் பார்க்காதீங்க, ஜோதிடம் பார்க்காதீங்க, இந்த பொண்ணுக்கு இந்த மாப்பிள்ளை பொருத்தமா பார்க்காதீங்க. ஹராம், ஹராமாச்சு. பெருமானார் சொல்கிறார்கள், ஒரு மனிதர் ஜோதிடம் பார்த்தால் அவருடைய 40 நாட்களுடைய அமல்கள் அளிக்கப்படுகிறது. ஜோசியக்காரனுக்கு தெரியாது தான் என்னப்ப முடியும்னு சொல்லிட்டு ஒரு ஜோசியக்காரன் ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்து ஜோசியம் சொல்லிட்டு இருக்கான். ஒருத்தன் கையில பாருங்க, அடே உனக்கு ஒண்ணு 15 நாள் யமகண்டம் இருக்கிறான்னு சொல்றாரு. பயிர்கள் நல்லா சொல்லி கொடுத்தாங்க நமக்கு யமகண்டம். இன்னொரு 15 நாள் உனக்கு யமகண்டம் இருக்கிறான்னு சொன்ன உடனே இவன் பயந்து போய் உட்கார்ந்துருக்கான். 15 நாள் யமகண்டமா அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் இல்ல மேல ஒரு தேங்காய் வந்து விழுகுது. யார் தலையில? ஜோசியர் தலையில தேங்காய் வந்து விழுந்து ஸ்பாட்லயே ஜோசியர் இருக்காங்க. இவனுக்கு எப்ப 15 நாள் வரும்போது அதுக்கு வந்து இவன் காலியா போயிட்டானே. தன்னுடைய நிலையை தன்னால் அறிய முடியாதவர்கள் யோசிச்சு சொன்னா என்ன நடக்குது? அதைதான் நம்பலாமா? எல்லாருமே தாய்மார்களே, நம்மளாம் முஸ்லிம்க எப்படி வாழ முடியாது? இப்படித்தான் வாழணும் இஸ்லாம் சொல்லியிருக்கு. அப்படித்தான் வாழ முடியும். எப்படியும் வாழலாம் என்றால் நாம் யாரும் இல்ல, அல்லாஹ் வச்சு காப்பாற்றணும். அதனால ஜோசியம் பார்க்காதீங்க. அடுத்து மனவிழாவில் இசை கச்சேரிகள், நடனங்கள், நாட்டியங்கள், இது நம்ம பழக்கமா? நம்ம பழக்கமா? நீங்க போச்சு வரக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் நான் கூட எடுத்துக்கிறேன், ஒரு 10 நிமிஷம் கூட எடுத்துக்கிறேன். அது பெர்மிஷன் வாங்கிக்கிறேன். என்ன ரொம்ப டயர்டா இருக்கணும். 2 நாள் ஒரே கோலம் தான் கலந்துட்டு இருக்கிறோம். நீங்க எல்லாம் முகத்தை பார்த்தா பிரகாசமா இருக்குது. ஒரு முக்கியமான மெசேஜ் சொல்லி ஆகணும். அருமையான இஸ்லாமிய வழிமுறைகள் இருக்கிறது. தப்பு இருக்கிறது. பிள்ளைங்க யானை வைத்து படிக்கிறாங்க. அது நல்லா அழகா படிச்சு கொண்டாந்து அவங்கள வந்து படிக்க விடலாம். அருமையான அந்த மணமக்கள் வாழ்த்து பாட்டு எல்லாம் இருக்குது. இன்னும் அந்த நூறு இஸ்லாம் சங்கத்துல இருந்து அந்த பெரியவர்களுக்கு வாழ்த்து பாடல் பாடுறாங்கல்ல, ஆஹா எவ்வளவு அருமையான பாடல். இது உங்களுக்கு தெரியாது, மணக்குளத்துல இருக்க ஒரு பாட்டு தெரியுமா? அந்த பாட்டு மணமக்களை வாழ்த்தி
பாடக்கூடிய அந்த பாடல் மனக்குளத்துல இருக்கு. அற்புதமான பாடல். எனக்கு தெரியல, அந்த பாடலை பாடுவதற்காக எங்க நரம்பை ஹாஜி அப்துல் சமத் அவர்களை அழைக்கிறேன். வாங்க 2 வரி படிச்சு காட்டுங்க, சீக்கிரம். பனைக்குளம் ஈட்டெடுத்த புலவர் பெருமகனார் அல் ஹாஜ் அப்துல் சமத் சாஹிப் இந்த வருஷம் தான் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தார். அந்த 2 வரியை படிச்சு காட்டுங்க. அந்த மணமக்களை வாழ்த்து நீங்க படிக்கிற பாட்டு மனக்குளத்துல. அண்ணன் வந்திருக்கா மனக்குளத்துல இருந்து. அவ போய் சொல்லணும், அபி உஸ்தாத் பேசினா, நம்ம ஊரை பத்தி சிறப்பா பேசினா. வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா வ பரகாத்துஹு. அந்த வாழ்த்து பாடம் சத்தியமார்க்க சமூகம் வளர்த்து தரணியிலே எத்திசையோர்க்கும் இகபர வாழ்வை எளிதுடனே நத்தியடைந்து நலம் பெற காட்டிய நம்மிரசூல் உத்தமர்தாளினை நித்தம் பணிந்து ஒடுகுவமே. துங்கமுற்றறிய பெரியவர் கூடி சுடமட சடங்கினை முடிப்ப எங்கள் வியப்ப இசை பழங்காற்ப இனிதோடு யாவரும் மேத்த தங்கிய வாழ்வு தலைத்து நீன்றோங்க தகையுடன்களுக்கு மங்கள வாழ்த்து ஒய்யம் எய்யார்கள் மகிழ்வோடு வினிதெடு துரைப்பாம் வையகம் பூரக்கும் மனுநறி வாழ்க மறுவரும் தீநெறி வாழ்க ஒய்யம் எனும் யுவ சபை வாழ்க யோகியப்பனை குலமூரார் துயன செல்வர் துடர்வுடன் வாழ்க துளைவில்லா கவிஞரும் வாழ்க மெய்யுடன் உயிர் போல் தம்பதி வாழ்க மேலினில் புகழ வாழ்ந்திடவே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. பெரும்புலவர் பணிக்கு முன்னா அப்துல் மஜீத் அவர்கள் 1936 இயற்றிய திருமண வாழ்த்து பாசனம். இதெல்லாம் போய் கேட்டது அந்த பாட்டு, அதனால நீ பாட சொல்லுங்க. அதான் சொன்னா அவ மாமியார் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷப்பட்டுப்பா. அவ அம்மா இந்த மாதிரி பாட்டுலாம் எவ்வளவு படிச்சா எப்படி இருக்கும்? பாதி பிள்ளைய சொல்றா, ஒண்ணுமே விலங்கலையே உட்காந்து சுத்த தமிழ்ல படிச்சாலே ஒண்ணுமே விலங்கலையே. இன்னும் கொஞ்ச நாள் விளங்க உங்களுக்கு. இது 8 வருஷம் ஆச்சா, இன்னும் 2 வருஷம் போட்டு சங்கீதமாக படித்த தமிழ் வார்த்தையாக தான் உங்களுக்கு புரியும். கம்பப்பீர் ரொம்ப நாள் பேசிட்டு இருந்தார், அவர் பேருக்கு விளங்கல. இப்ப இந்த நூறுல் இஸ்லாம் ஏதோ மாசம் வந்து பேசுறாரா இல்லையா? இப்ப எல்லாத்துக்கும் விளங்குது. இப்ப எல்லாத்துக்கும் விளங்குது. அவர் பேசுற தமிழ் சுத்தமான தமிழ் எல்லாத்துக்கும் விளங்குது. அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி உங்களுக்கு எல்லாரும் தமிழ் வணங்கும். அந்த அருமையான பாடலை நம்முடைய ஹாஜி அப்துல் சமத் சாஹிப் அவர்கள் பாடி சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்காக இந்த நேரத்தில் நாம் எல்லோரும் துஆ செய்வோம். ஃப்ரெஷ் ஹாஜி இந்த வருஷம் ஹாஜி போயிட்டு வந்திருக்கிறார். அடுத்து மனப்பிரவரை கச்சேரி வைக்காதீங்க, தவறான பாடல்களை போடாதீங்க. அழகான இஸ்லாமிய பைத்தியம் இருக்கு. இந்த நாட்டு மலேசியாவில் எவ்வளவு அருமையான பாடல்கள் இருக்கு, இஸ்லாமிய கசீதாக்கள் இருக்குது, எல்லாம் அதுல போடுங்க. சந்தோஷமா கேட்ட அந்த மணமக்களை துஆ செஞ்சுட்டு போவாங்க. அடுத்தபடியாக முக்கியமாக கருத வேண்டியது, மிக முக்கியமாக கருத வேண்டியது சாப்பாடு, வலிமா. நல்லா நினைச்சுங்க, தேவன் புடிச்சுதான் கல்யாணம் முடிக்கணுங்கிற சட்டம் இஸ்லாத்துல கிடையாது. எங்கேயாவது இருக்குதா? தேவன் முடிச்சுதான் ஆயிரக்கணக்கான பேரை கூட்டிதான் வச்சு கல்யாணம் பண்ணணுங்கிற சட்டம் கிடையாது. இஸ்லாம் என்ன சொல்கிறது? திருமணங்களை எளிமையாக முடியுங்கள். பெருமானார் சொல்லுகிறார்கள், இன்ன ஆதம நிக்காஹி ஐஸருல் மௌனா. மிக கண்ணியமான திருமணம் என்ன தெரியுமா? செலவீனத்தால் எது குறைவாக இருக்கிறதோ அதுதான் மிகச்சிறந்த திருமணம் என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அதனால திருமணம் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பெரிய காசு பணங்களை போட்டு செலவழிக்காதீங்க. ஆனா அந்த காலத்துல ஒரு பெரிய பழமொழி சொல்லி வச்சுட்டான். எப்படி? ஊட்ட கட்டிப்பாரு, திருமணத்தை பண்ணிப்பாரு. அதெல்லாம் நம்ம இஸ்லாம் சொன்ன வச்சிருக்காது கிடையாது. அதெல்லாம் நேர் மாற்றமானது. இஸ்லாம் ரொம்ப எளிமையானது, ரொம்ப லேசானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர் வந்து நிக்கிறாங்க ரசூலுல்லாஹ் முன்னாலே. சட்டையில ஒரு மஞ்சள் கலர் இருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய நெருங்கிய தோழர். என்ன ஒரு 2 மணி நேரம் ஆள கடமை அப்படின்னு. யார் ரசூலுல்லாஹ்? கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? கல்யாணம் பண்ணிட்டேன். நம்மட்டா நினைச்சோம், அட பாவி ஒரு வார்த்தையோட சொல்ல பார்த்துட்டானே, சொல்லுவோமா இல்லையா? ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லவில்லை. கல்யாணம் பண்ணிட்டீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். ஃபௌலிம் பிஷாத்தி, ஒரு ஆட்டை அறுத்தா ஒரு வலிமா விருந்து போடுங்கன்னு சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கல்யாணத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிறக்காண்டி ஒரு ஆட்டை அறுத்து ஒரு வலிமா விருந்து போடுங்க அப்படின்னு. வலிமா விருந்து இன்னைக்கு நம்ம வலிமா விருந்து எப்படி இருக்கு? நம்ம ஊரை பூரா கூட்டணுங்கிற அவசியமே இல்லை. நமக்கு யார் தெரியுதோ கொஞ்சமா கூட்டா போதும். உலகத்தை பூரா கூட்டி கொண்டாந்து வச்சுக்கிட்டு நம்ம கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை இஸ்லாம் நமக்கு தரல. தேவனை பிடிச்சுதான் கல்யாணம் பண்ணுங்கிற சட்டம் கிடையாது. வீட்டுல அதான் வைக்கலாம், விளையாட்டுக்கு கீழே பந்தல போட்டு அதான் வைக்கலாம், வரலாறு சாப்பிட்டு போடும். ஒண்ணுவாங்க வர நேரத்தில் 50 பேர் எந்திரிச்சு நின்று ஒரு மரியாதை செஞ்சு உட்காந்து இஷா தொழுகையும் கட்டா போய் இஷா தொழுகை போகுது, இமாம் ஜமாத் போகுது. இதுல என்ன பெரிய வேடிக்கைன்னா நானே எல்லாத்துக்கும் துவா ஓதுறது. 50 பேர் நம்ம திட்டுவான், யாருக்கு வேலையே இல்லையா, இவ்வளவு ஹராம் எல்லாம் நடக்குது, மேலே ஏறி உடனே துவா ஓதி இருக்கிறாங்க. அது தமிழ்ல வேற துவா ஓதி. என் மனசுல உள்ளது நான் சொல்றேன் உங்களுக்கு. நான் என்ன செய்வேன்? யா அல்லாஹ், என் துஆவின் மூலமாவா இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுக்க மாட்டாயா அப்படிங்கிற ஒரு நல்ல ஏக்கத்துல தான் நான் போய் துஆ செய்வேன். வேற நீங்க நினைக்கிறவா இல்ல. அந்த ஏக்கத்துல போய் அந்த மக்களுக்காக, அந்த மணமக்களுக்காக துஆ செய்யணும். பாமர மக்களா இருக்குது, விவரம் தெரியலையே, ரசூலுல்லாஹி சுன்னத்துக்கு மாத்தமா நடக்குதே, ஆண்டவனே இதை மாத்துவேன், நல்ல சிந்தனை கொடுவேன், இந்த மணமக்கள் நல்லா வாழ வை அப்படிங்கிற ஒரு நோக்கம். இன்னொன்னு 2வது என்ன தெரியுமா? நான் உள்ள நுழைஞ்சிட்டா தலைக்கு கீழே இருக்கிற சேரையெல்லாம் மேல வந்துடும். எப்படி? சில பேர் தலையை வச்சு உட்காந்துருப்பாங்க, என்ன பார்த்தா அழிச்சு வர்றாங்க. அப்ப அவர்கள் அவுரத்தை பேணுவதற்கு நான் ஒரு காரணமா இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்கு நான் ஒரு காரணமா இருக்கிறேன். இந்த 2 அடிப்படையில தான் நான் போய் அவங்களுக்காக துஆ செய்யறேன். அதனால அந்த மாதிரி நேரத்துல அதிகமான ஆட்களை கூட்டி வச்சு நீங்க சிரமப்படாதீங்க. கொஞ்சம் பேரை கூப்பிட்டா கூட போதும். சமீபத்தில் ஒரு திருமணம் நடந்தது. என் அருமை சகோதரர் டாக்டர் சலாமுதீன். கார்டே அடிக்கல, தெரியுமா உங்களுக்கு? கார்டு அடிக்கல, போன்ல தான் பேசினார். ஏங்க இப்ப நம்ம கார்டு அடிக்கணும்? எல்லாம் எலக்ட்ரானிக் எல்லாம் வந்துருச்சு, கம்ப்யூட்டர்ல இருந்து இமெயில்ல இருந்து எல்லாம் வந்துருச்சு. கோலாலம்பூர்ல இருக்கிற அந்த பூரா இமெயில் அனுப்புங்க கம்ப்யூட்டர்ல, கல்யாணம் இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இமெயில் இல்லையா டெலிபோன்ல சொல்லுங்க, டெலிபோன் இல்லையா கவரை அடிச்சு போஸ்ட் அனுப்பிடுங்க. வந்தா வரட்டும் போட்டு. உண்மையிலேயே பாசமான மனிதராக இருந்தா கண்டிப்பா வந்து நான் மடி கார்டு அனுப்பிட்டாரு. மலைக்காரங்க பாருங்க, பள்ளிவாசல் சொல்லுவாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், கல்யாணம் இருக்கு, எல்லாரும் வந்துருங்க முடிஞ்சு வச்சு எல்லாரும் போயிடுவாங்க. நம்ம ஆளுங்க என்ன ஆகுது? வீடு வீடா போய் ஏறி அதுலயே பாதி எனர்ஜி போகும். அதுல பிராண்டி 20 மாடி இருக்கு, லிப்ட் கட்டு போச்சு, தொடர்ந்து கல்யாணம் நடக்கவே முடியாது. காலையில ஒடுத்துவோம், ஏறி இறங்கி நம்ம வீட்டுக்கு எல்லாத்துக்கும் வருங்க கல்யாணத்துடைய மூட்டு தட்டி உயரத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க சார், பார்க்கவே பயமா இருக்குது. இங்க உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு கல்யாணம் பத்திரிக்கை தானே, நீங்க கோச்சுக்கவே இல்லை. நான் சொல்லுவேன், நான் கோச்சுக்கலாம் மாட்டேமா, எங்க மதிசால லெட்டர் பாக்ஸ்ல போட்டு விட்டு நான் எடுத்துக்கிறேன், அந்த மாதிரி ஆள்லாம் இல்லை, நான் வந்துருவோமா சொல்லுங்க. அன்னைக்கு சச்சி நிறையா அந்த மறுவண்டி வைக்கிறதுக்கு வந்து துவா வாங்கிருங்க. என்ன பாவத்தாரியா நான் என்னதான் செய்ய சொல்லுங்க. மறுவண்டி வைக்கிறது இஸ்லாத்துல கிடையாது. எங்க இருக்கு? உங்களோட பிள்ளைங்க மறுவண்டி வைக்கிறதா வீட்டுல தனியா வச்சுக்கிறீங்க, அதுக்கு ஒரு ஃபங்க்ஷனை போட்டு என்ன அப்படின்னு போட்டு ஊரை பூரா அது ஒரு பெரிய கல்யாணம் மாதிரி இருந்து வச்சு அதுக்கு நான் தான் துவா வருது. என்னத்தான் துவா வர சொல்லி சரி நான் மனசுக்குள்ளேயே என்ன செய்வான், எல்லாரும் பாருங்க இனிமேல் தான தூக்க கூடாது. உண்மையை தான் சொல்றேன், மறுவண்டி வைக்கிறதுக்கு என்ன கூப்பிடாது. சரி இது வரைக்கும் கூப்பிட்ட கூட்டினா வந்துட்டானா, ஏன்னா உங்களை நான் தட்டக்கூடாது, உங்களை மதிக்கிறேன் அப்படிங்கிறக்காண்டி தயவு செய்து மறுவண்டி வச்சா நான் கூப்பிடாதே, மறுவண்டி வைக்காதீங்க வேணாம். அதை அப்படி நல்ல பெண்களுக்கு நீங்க தான் வச்சுக்கிறீங்க. எவ்வளவு ஒரு தீமை தெரியுமா, எவ்வளவு ஒரு தீமை தெரியுமா? மறுவண்டியை வச்சு பொண்ணை மாப்பிளையும் உட்கார வச்சு பொண்ணை பார்க்க முடியாதவங்கெல்லாம் போய் தொட்டு 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 வைக்கிறமே, எவ்வளவு பெரிய அசிங்கம்.
எல்லாரும் கொண்டு போய் தைக்கிறோம். இதை வேற சும்மா வச்சுக்கிறோமா? இந்த மச்சான் நாள் மறுபடியும் எடுத்து கண்ணத்துல தள்ளி கொடுக்குறோம். யாரு பொண்ணு கண்ணத்துல தள்ளி கொடுக்குறான். அந்த பொண்ணு அப்படியே வெட்கப்பட்டு போகும். வெட்கமில்ல, நம்ம பிள்ளைகளை எவ்வளவு கண்ணியமா வளர்த்துருக்கிறோம். அந்த பிள்ளைகள் எவ்வளவு வெட்கப்படுது. சீலை எடுத்து விடு, வீடியோ நல்லா தெரியணும், இழுத்து விடு சீலைய. வேலையா இது நம்மளுக்கு பண்ண கூத்து. அந்த புள்ள வெட்கப்படுது, நிமிர்ந்தோட பார்க்க மாட்டேங்குது. அப்படித்தானே வழக்கம் சொல்லிருக்கு இஸ்லாம். என் அருமை தாய்மார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய முறைப்படி உங்க பிள்ளைக்கு ட்ரெஸ் பண்ணி நீங்க கல்யாணத்துக்கு கூட்டுவாங்க. அந்த மாற்று மத கலாச்சாரத்தை கொண்டு வராதீங்க. நம்ம பிள்ளைங்களோட என்ன செய்யறாங்க, கல்யாணத்துக்கு எல்லாருக்கும் ஜுப்பா போட்டுனா ஒரு கழுத்துல ஒரு துண்டு வர போட்டுறாங்க. ஒரு கல்யாணம் மாதிரி ஜுப்பா போட்டுக்கிட்டு ஒரு கழுத்துல ஒரு துண்டு. நம்ம கலாச்சாரம் கிடையாது, துண்டு மாதிரி போட்டுக்கிறது சேர்த்து